ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹிந்தி மிஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் ராஷ்டிரபாஷா நியூ சிலபஸ் புக்கான ராஷ்டிரபாஷா பாட்டிய புஸ்தக் புக்கில் பத்திய பாட்டில் ஃபர்ஸ்ட் போயம் தான் படிக்க போகிறோம். ராஷ்டிரபாஷா பாட்டிய புஸ்தக் புக்குடைய ரிவ்யூ வீடியோ ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இது வரைக்கும் பார்க்கலன்னா பாருங்கள். அப்போ தான் இதில் எத்தனை போயம்ஸ் இருக்குது, எத்தனை எஸ்ஏஸ் இருக்குது, எத்தனை லெசன்ஸ் இருக்குது, இதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ ஃபர்ஸ்ட் போயம் படிக்கிறதுக்கு பேஜ் நம்பர் 7 எடுத்துக்கோங்க. சுப காமனா, நல்வாழ்த்து அல்லது பெஸ்ட் விஷஸ் இங்கிலீஷில் சொல்லணும்னா. இந்த போயமில் போயட் இந்தியர்களுடைய நன்மைக்காக கடவுளிடம் பிரார்த்திக்கிறார். இந்தியர்களுக்கு எல்லா நன்மைகளும் கிடைக்க வேண்டும் என்று அவர்களை வாழ்த்துகிறார். இந்த சுபகாமனாவுடைய கவிஞர் மைத்திரி சரங்குப்தா. அவரை பற்றின சில லைன்ஸ் தான் கீழே கொடுத்துருக்காங்க. இஸ் கவிதா கே கவி ஸ்ரீ மைத்திரி சரங்குப்தா ஹைம். இந்த கவிதையினுடைய கவிஞர் திரு மைத்திரி சரங்குப்தா அவர்கள். மைத்திரி சரங்குப்தா கோ ராஷ்டிர கவி कहते हैं. மைத்திரி சரங்குப்தாவை தேசிய கவிஞர் என்று சொல்கிறார்கள். தேசபக்தி சம்பந்தப்பட்ட நிறைய கவிதைகளை எழுதியிருக்கிறதுனால இவரை தேசிய கவிஞர் என்று சொல்கிறார்கள். आपका जन्म सन 1886 में झांसी जिले के चिरगांव में हुआ. ஜன்மனா அவருடைய பிறப்பு இயர் 1886 ஜான்சி மாவட்டத்தில் உள்ள சிர்காவ் என்ற சின்ன கிராமத்தில் பிறந்தார். ஆப் மகாத்மா காந்தி கே சச்சே அனுயாயி தே. அவர் மகாத்மா காந்தியினுடைய உண்மையான சீடர். அவரை உண்மையாக பின்பற்றக்கூடியவர். भारत सरकार ने आपको संसद का सदस्य मनोनीत किया और उनको पद्म भूषण की उपाधि से अलंकृत किया. பாரத் சர்க்கார்னா இந்தியன் கவர்மெண்ட், ஆப்கோனா அவரை, சன்சத் கா சதஸ்ய இது மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்னு அர்த்தம். அதாவது எம்பி எலெக்ஷன் வச்சு தான் தேர்ந்தெடுப்பாங்க. சில எம்பிஸை மட்டும் நியமன எம்பியாக தேர்ந்தெடுப்பாங்க. ஸோ மனோனித் கியானா நியமித்தல். அவரை மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டாக நியமித்தனர். அவர் உன்கோ பத்மபூஷன் கி உபாதி சே அலங்கிருத்த கியானா அவருக்கு பத்மபூஷன் என்னும் விருதை கொடுத்து அலங்கரித்தனர், அவரை கௌரவித்தனர். பாரத் பாரதி பஞ்ச்வட்டி சாகேத் யசோதரா ஆதி ஆப்கி பிரசித்த ரச்சனாயே ஹைம். இதெல்லாம் பாரத் பாரதி, பஞ்ச்வட்டி, சாகேத், யசோதரா இதெல்லாம் அவருடைய பாப்புலரான ரைட்டிங்ஸ், அவருடைய புகழ்பெற்ற படைப்புகள். आप सन 1964 में स्वर्ग सिधारे. அவர் 1964 ஆண்டு இயற்கை எய்தினார், அதாவது இறந்தார். इस कविता में कवि भारतवासियों के कल्याण की कामना करते हैं. இந்த கவிதையில் கவிஞர், அதாவது கவிஞர் மைத்திரி சரங்குப்தா அவர்கள் பாரத்வாசியோं के कल्याण की இந்தியர்களுடைய நன்மைக்காக காமனா கர்த்தே ஹைம் வாழ்த்துகிறார். இப்போ போயம் படிக்கலாம். इस देश को हे दीन बंधो आप फिर अपनाइए. इस देश को இந்த நாட்டை, ஹே தீன பந்தோ ஏழைகளை ஒடுக்கப்பட்டவர்களை காப்பாற்றுபவர்னு அர்த்தம். அதாவது கடவுளை குறிப்பிட்டு, கடவுள் ஏழ்மையானவர்களையும் ஒடுக்கப்பட்டவர்களையும் காப்பாற்றுபவர் அப்படின்றத குறிப்பிட்டு இந்த வார்த்தையை உபயோகப்படுத்தியிருக்கார் கவிஞர். ஆப் ஃபிர் அப்னாயியே நீங்கள் திரும்பவும் உங்களுடையதாக்கிக் கொள்ளுங்கள். அதாவது இந்த உலகம் கடவுள் படைத்த உலகம். அப்போ நல்லா இருந்தது, இப்போ போக போக நிறைய பிரச்சனைகளோடு இருக்குது. ஸோ உங்களுடையதாகவே ஆக்கிட்டீங்கன்னா அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்திட முடியும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறாரு கவிஞர். भगवान भारतवर्ष को फिर पुण्य भूमि बनाइए. பகவான்னா கடவுளே இந்த இந்திய நாட்டை, பாரத் வர்ஷ்கோனா இந்திய நாட்டை, ஃபிர் திரும்பவும், புண்ணிய பூமி பனாயியே புண்ணிய பூமியாக மாற்றுங்கள். திரும்பவும் புண்ணிய பூமியாக மாற்றுங்கள்னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே புண்ணிய பூமியாக இருந்தது, இப்போ நிறைய பாவங்களோடு இருக்குது. ஸோ இதை திரும்ப உங்களுடையதாக்கி புண்ணிய பூமியாக மாற்றி கொடுங்கள்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டிக்கிறாரு. इस देश को हे दीनबंधो आप फिर अपनाइए. भगवान भारतवर्ष को फिर पुण्य भूमि बनाइए. ஏழைகளை காக்கும் கடவுளே இந்த நாட்டை நீங்கள் திரும்பவும் உங்களுடையதாக்கிக் கொள்ளுங்கள். கடவுளே இந்த இந்திய திருநாட்டை திரும்பவும் புண்ணிய பூமியாக மாற்றிக் கொடுங்கள். नेक्स्ट जड़तुल्य जीवन आज इसका विघ्न बाधा पूर्ण है. जड़तुल्य जीवन
அசைவற்ற அல்லது உணர்வற்ற வாழ்க்கைன்னு அர்த்தம். ஆஜ் இன்று, இஸ்கா விக்ன பாதா பூர்ணகை, இவனுடைய வாழ்க்கை, மனிதனுடைய வாழ்க்கை இன்று எப்படி இருக்குன்னா பிரச்சனைகளும் தடங்கல்களும் நிறைந்ததாக இருக்கிறது. அதனால அவனுடைய வாழ்க்கை அசைவற்றதாக உணர்வற்றதாக எதையும் யோசிக்க முடியாததாக இருக்கிறது. ஹேரம்ப், ஹேரம்ன்றது விநாயகரை குறிக்கக்கூடிய வார்த்தை. ஸோ விநாயக பெருமானே அவலம் தேக்கர், அவலம்னா எங்களுக்கு உறைவிடத்தை கொடுத்து, ஷெல்டர், எங்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுத்து, ஒரு ஷெல்டர் கொடுத்து, விக்னஹர் கஹலாயியே, விக்னஹர்னா விக்னங்களை போக்குபவர், விக்னேஸ்வரன் சொல்லுவாங்க விநாயகரை. ஏன்னா கஷ்டங்களை எல்லாம் தீர்ப்பவன், நமக்கு வரக்கூடிய தடங்கல்களை எல்லாம் போக்குபவன் அர்த்தம். விநாயக பெருமானே உங்களுடைய விக்னேஸ்வரன்ற அந்த பெயருக்கேற்றபடி எங்களுடைய பிரச்சனைகளை, கஷ்டங்களை, தடங்கல்களை நீக்கி எங்களுக்கு உறைவிடம் கொடுக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் அப்படின்னு கவிஞர் சொல்றார். ஜடதுல்லிய ஜீவன் ஆஜ் இஸ்கா விக்ன பாதா பூர்ணகை, ஹேரம்ப் அவலம்ப தேக்கர் விக்னஹர் கஹலாயியே. இன்னைக்கு மனிதன் தனக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களாலும் தடங்கல்களாலும் தன்னுடைய வாழ்க்கையை ஒரு ஜடப்பொருளாக, ஒரு உணர்வற்றதாக நகர்த்தி கொண்டிருக்கிறான். அதனால் கவிஞர் விநாயகனிடம் வேண்டிக் கொள்கிறார், நீங்கள் எங்களுக்கு விக்னேஸ்வரன் என்ற பெயருக்கேற்றபடி எங்களுடைய வாழ்க்கையில் உள்ள தடங்கல்களையும் பிரச்சனைகளையும் நீக்கி எங்களுக்கு ஒரு உறைவிடத்தை கொடுக்கும்படி, ஒரு ஷெல்டர் கொடுக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறாரு. सबकी नसों में पूर्वजों का पुण्य रक्त प्रवाहो, सबकी नसों में அனைவருடைய, இந்தியர்கள் எல்லோருடைய நரம்புகளில், நசோமேனா நரம்புகளில், பூர்வஜோங்கா, பூர்வஜோம்னா முன்னோர்கள், முன்னோர்களுடைய புண்ணிய ரத்த, புண்ணிய ரத்தம், நரம்புகளில் ஓடக்கூடிய ரத்தத்தில் முன்னோர்களுடைய புண்ணிய ரத்தம் பிரவாஹோ ஓடிக்கொண்டிருக்கிறது, ஃப்ளோ ஆயிட்டிருக்கு. गुण शील साहस बल तथा सब में बड़ा उत्साह हो. குணனா நல்ல குணம், ஷீலனா ஒழுக்கம், சாகஸ்னா தைரியம், பல்னா பலம், ததா மற்றும், சப்மே பரா உற்சாஹோ இந்த எல்லா நல்ல குணங்கள் மற்றும் எல்லாவற்றையும் செய்து முடிக்க முடியும் என்ற உற்சாகமும் இருக்க வேண்டும் என்று கவிஞர் கூறுகிறார். சப்கே நசோமே பூர்வஜோं का पुण्य रक्त प्रवाहो गुण शील साहस बल तथा सब में बड़ा उत्साह हो. கவிஞர் கடவுளிடம் எல்லா இந்தியர்களுடைய நரம்புகளிலும் அவர்களுடைய முன்னோர்களினுடைய புண்ணிய ரத்தம் ஓடிக்கொண்டிருக்கிறது. அவர்கள் எல்லோரும் நல்ல குணம், ஒழுக்கம், தைரியம், பலம் அனைத்தும் நிறைந்தவர்களாக மாற வேண்டும் மற்றும் அவர்களுக்குள் எல்லாவற்றையும் செய்து முடிக்க முடியும் என்ற உற்சாகத்தை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று கடவுளிடம் வேண்டிக் கொள்கிறார். சப்கே ஹிருதய் மே சர்வதா சமவேதனா கா தாஹ் ஹோ. சப்கே ஹிருதயமே அனைவருடைய உள்ளத்திலும் இதயத்திலும், சர்வதா எப்பொழுதும், சமவேதனாக்கா தாஹோ அடுத்தவர்களுடைய வேதனையை பார்த்து அனுதாபப்படுகின்ற உணர்வை கொடுக்க வேண்டும். ஹம்கோ தும்ஹாரி சாஹோ தும்கோ ஹமாரி சாஹோ. ஹம்கோனா எங்களுக்கு, தும்ஹாரி சாஹோ உன்மேல், அதாவது கடவுள் மேல் விருப்பம் இருக்க வேண்டும், கடவுள் மேல் பக்தி இருக்க வேண்டும் என்றும், தும்கோனா உனக்கு, அதாவது கடவுளுக்கு, ஹமாரி சாஹோ எங்கள் மேல் விருப்பம், எங்கள் மேல் அனுதாபம், எங்கள் மேல் பாசம், எங்கள் மேல் கருணை இருக்க வேண்டும் என்று கடவுளிடம் கவிஞர் வேண்டிக் கொள்கிறார். सबके हृदय में सर्वदा समवेदना का दाग हो, हमको तुम्हारी चाह हो, तुमको हमारी चाह हो. கவிஞர் கடவுளிடம் இந்தியர்களாகிய நாங்கள் எல்லோருடைய வேதனையையும் புரிந்து கொண்டு உதவி செய்ய வேண்டும் என்றும், நாங்கள் எல்லோரும் எப்பொழுதும் கடவுளாகிய உன்னையே நினைத்து கொண்டிருக்க வேண்டும் என்றும், நீங்களும் எங்கள் மேல் கருணை பார்வையை எப்பொழுதும் வைத்துக்கொண்டே இருக்க வேண்டும் என்றும் கடவுளிடம் வேண்டிக் கொள்கிறார். வித்யா கலா கௌசல்ய ஹோ, ஆலஸ்ய அகுகா தியாக ஹோ. வித்யானா கல்வி, கலானா கலைகள், கல்வி கலைகள் போன்ற எல்லாவற்றிலும் கௌசல்யஹோ, கௌசல்யனா திறமைசாலிகளாக இருக்க வேண்டும். இந்தியர்கள் அனைவரும் கல்வி கலை போன்ற அனைத்து துறைகளிலுமே திறமைசாலிகளாக இருக்க வேண்டும். ஆலசிய அகுகா தியாகுஹோ, ஆலசியனா சோம்பேறித்தனம், அக்குனா பாவம், சோம்பேறித்தனம் என்னும் பாவத்தை தியாகுஹோ தியாகம் செய்ய வேண்டும், அதாவது போக்க வேண்டும். எங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சோம்பேறித்தனம் என்னும் பாவத்தை போக்க வேண்டும்.
सुख और दुख में गूंजता राष्ट्रीयता का राग हो. சுக்கு और दुख में சுகம் துக்கம் ரெண்டுத்தையுமே ஒரே மனநிலையில் எடுத்துக்கொண்டு गूंजता राष्ट्रीयता का राग होன்னு இருக்கு. அதை ராஷ்டிரியதா கா ராக் गूंजता ஹோன்னு படிக்கணும். ராஷ்டிரியதா கா ராக்னா நாட்டுப்பற்று என்னும் உணர்வு, தேசிய உணர்வுன்றது எங்களுக்குள்ள गूंजता ஹோனை எதிரொலித்து கொண்டே இருக்க வேண்டும். विद्या कला कौशल्य हो, आलस्य अग का त्याग हो, सुख और दुख में गूंजता राष्ट्रीयता का राग हो. இந்தியர்கள் அனைவரும் கலை கல்வி போன்ற அனைத்து துறைகளிலும் திறமைசாலிகளாக இருக்க வேண்டும் என்றும் தங்களுக்குள் இருக்கக்கூடிய சோம்பேறித்தனம் என்னும் பாவத்தை விட்டொழிக்க வேண்டும் என்றும் எல்லோருடைய மனதிலும் நாட்டுப்பற்று அதாவது தேசிய உணர்வு எதிரொலித்து கொண்டே இருக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்கிறார். இப்போ நெக்ஸ்ட் பேஜ் எடுத்துக்கோங்க. कठिनाइयों के मध्य अध्यवसाय का उन्मेष हो. कठिनाइयों के मध्य, कठिनाइयोंना கஷ்டங்கள் அல்லது பிரச்சனைகள், கே மத்தியனா நடுவில், கஷ்டங்களுக்கு நடுவிலும், அத்தியவசாய்கா, அத்தியவசாயனா விடாமுயற்சியுடன், உன்மேஷோ உற்சாகத்துடன் உழைக்க வேண்டும். ஜீவன் சரல் ஹோ, தன் சபல் ஹோ, மன் விமல் சவிசேஷ் ஹோ. ஜீவன் சரல் ஹோனா வாழ்க்கை எளிமையானதாக இருக்க வேண்டும். தன் சபல் ஹோனா உடல் வலிமை மிக்கதாக பலம் மிக்கதாக இருக்க வேண்டும். மன் விமல் சவிசேஷ் ஹோ, மனம் சவிசேஷ்னா குறிப்பாக, விமல் ஹோ தெளிவாக இருக்க வேண்டும், சுத்தமானதாக இருக்க வேண்டும். कठिनाइयों के मध्य अध्यवसाय का उन्मेष हो, जीवन सरल हो, तन सबल हो, मन विमल सविशेष हो. கஷ்டங்களுக்கு நடுவிலும் விடாமுயற்சியை விட்டுவிடாமல் உற்சாகத்துடன் உழைக்க வேண்டும். வாழ்க்கை எளிமையானதாக இருக்க வேண்டும், உடல் பலமிக்கதாக இருக்க வேண்டும் மற்றும் மனம் தெளிவானதாகவும் சுத்தமானதாகவும் இருக்க வேண்டும். छूटे कदापि न सत्यपथ निज देश हो कि विदेश हो. இத கதாபி சத்யபத் ந சூட்டேன்னு படிக்கணும். கதாபினா ஒரு பொழுதும், சத்யபத் சத்தியத்தின் பாதையை விட்டு, ந சூட்டே விலகாமல் இருக்க வேண்டும். நிஜ தேஷோ தன்னுடைய நாட்டில் இருந்தாலும் சரி, கி அல்லது விதேஷ் ஹோ வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, சத்தியத்தின் பாதையை விட்டு விலகாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அகிலேஷ் கா ஆதேஷ் ஹோ ஜோ பஸ் வஹி உத்தேஷ் ஹோ. அகிலேஷ் கா ஆதேஷ் ஹோ, அகிலேஷ்னா கடவுள், ஆதேஷ்னா உத்தரவு. கடவுளினுடைய உத்தரவு அல்லது ஆசை அல்லது விருப்பம் என்னவோ, ஜோ பஸ் வஹி உத்தேஷ் ஹோ, உத்தேஷ்னா லட்சியம் அல்லது நோக்கம், எண்ணம் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். இங்கே கடவுளினுடைய விருப்பம் என்னவாக இருக்கிறதோ, கடவுளினுடைய உத்தரவு என்னவாக இருக்கிறதோ அதையே தான் இந்தியர்கள் தங்களுடைய நோக்கமாக தங்களுடைய லட்சியமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கவிஞர் கடவுளிடம் வேண்டிக் கொள்கிறார். छूटे कदापि न सत्यपथ निज देश हो कि विदेश हो. अखिलेश का आदेश हो जो बस वही उद्देश हो. எந்த ஒரு சூழ்நிலையிலும் எந்த ஒரு இடத்திலும் தாய்நாட்டிலோ அல்லது வெளிநாட்டிலோ எங்கே இருந்தாலும் சரி ஒருபோதும் சத்தியத்தின் பாதையை விட்டு விலகாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்றும் கடவுளின் விருப்பத்தின்படி கடவுளின் உத்தரவின்படி தங்களுடைய வாழ்க்கையை வாழ்வதற்கு தங்களுடைய லட்சியத்தை நோக்கி செல்வதற்கான பாதையை வகுத்து கொள்ள வேண்டும் என்று இந்தியர்களுக்காக கவிஞர் கடவுளிடம் வேண்டிக் கொள்கிறார். उपलक्ष्य के पीछे कभी विगलित न जीवन लक्ष्य हो. उपलक्ष्य के पीछे, उपलक्ष्यனா சின்ன சின்ன லட்சியங்கள், அப்பப்போ தோன்றக்கூடிய இதை செய்யணும் அதை செய்யணும்னு சின்ன சின்ன லட்சியங்கள் இருக்கும் இல்லையா, அதுக்கு பின்னாடி போயிட்டு கபி ஒருபோதும், விகலித் ந ஜீவன் லக்ஷ்ய ஹோ, இதை ஜீவன் லக்ஷ்ய விகலித் ந ஹோன்னு படிக்கணும். ஜீவன் லக்ஷ்யனா வாழ்க்கையினுடைய லட்சியத்தை, விகலித் ந ஹோ அழித்து விடக்கூடாது. சின்ன சின்ன ஆசைகளுக்காக வாழ்க்கையினுடைய பெரிய லட்சியத்தை அடையும் நோக்கத்தை அழித்து விடக்கூடாது. ஜப் தக் ரஹே ஏ பிரான் தன் மே புண்ணிய காஹி பக்ஷ ஹோ. ஜப் தக் ரஹே ஏ பிரான் தன் மே, ஏ பிரான் தன்னுமே ஜப் தக் ரஹேன்னு படிக்கணும். ஏ பிரான்னா இந்த உயிர், தன்னுமே உடலில், ஜப் தக் ரஹே எப்பொழுது வரை இருக்கிறதோ, புண்ணிய காஹி பக்ஷஹோ
புண்ணியத்தின் பாதையில் புண்ணியத்தின் பக்கம்தான் இருக்க வேண்டும், நல்ல காரியங்களின் பக்கம்தான் துணை நிற்க வேண்டும். उपलक्ष्य के पीछे कभी विगलित न जीवन लक्ष्य हो, जब तक रहे ये प्राण तन में புண்ணிய காஹி பக்ஷஹோ. இந்தியர்கள் ஒருபோதும் சின்ன சின்ன ஆசைகளுக்காக சின்ன சின்ன லட்சியங்களுக்காக தங்களுடைய வாழ்க்கையினுடைய முக்கியமான லட்சியத்தை அழித்து விடக்கூடாது என்றும், அவர்களின் உடலில் உயிர் இருக்கும் வரை, இந்த பூமியில் உயிருடன் இருக்கும் வரை புண்ணியத்தின் பாதையில் நற்செயல்களில் மட்டுமே துணை நிற்க வேண்டும் என்றும் கடவுளிடம் கவிஞர் வேண்டிக் கொள்கிறார். कर्तव्य एक ना एक पावन नित्य नेत्र समक्षहो. இதை ஏக்னா ஏக் பாவன் கர்த்தவியன் படிக்கணும். ஏதாவது ஒரு ஏக்னா ஏதாவது ஒரு பாவன் கர்த்தவிய புனிதமான கடமையை, நித்திய தினமும், நேத்திர சமக்ஷவோ நம் கண் முன்னால் இருக்கும். ஸோ நம் கண் முன்னால் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு புண்ணியமான கடமையை எப்பொழுதும் தினமும் நிறைவேற்றி கொண்டே இருக்க வேண்டும். சம்பத்தி और विपत्ति में विचलित कदापि न वक्षहो. சம்பத்தி और விபத்தி மே, சம்பத்தினா நல்ல சொத்து செல்வங்களோடு இருக்கிறது, விபத்தினா ஆபத்து காலங்கள் நம்ம கஷ்டத்தில் இருக்குது. ஸோ சுக துக்கம் ரெண்டுத்துலேயுமே விச்சலித் கதாபி ந வக்ஷஹோ, கதாபி வக்ஷ ந விச்சலித் ஹோன்னு படிக்கணும். கதாபினா ஒருபோதும், வக்ஷன மனதை, விச்சலித் ந ஹோ பலவீனப்படுத்தி கொள்ள வேண்டாம். எப்போதும் சுறுசுறுப்பாக நம்ம மனசை வச்சுக்கணும். கஷ்டமோ நஷ்டமோ எந்த விஷயத்தையுமே நம்ம மனசில் போட்டு அழட்டிக்க கூடாது. கர்த்தவிய ஏக்னா ஏக் பாவன் நித்திய நேத்திர சமக்ஷஹோ. संपत्ति और विपत्ति में विचलित कदापि न वक्षहो. இந்தியர்கள் தினமும் தன் கண் முன்னால் இருக்கும் ஏதாவது ஒரு புண்ணிய காரியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றும், சகல செல்வங்களுடன் இருந்தாலும் சரி, ஆபத்து காலங்களில் கஷ்டங்களுடன் இருந்தாலும் சரி, சந்தோஷங்கள் துக்கங்கள் எல்லாவற்றையும் மனம் ஏற்றுக்கொள்ளும்படி மனதை பலவீனப்படுத்தி கொள்ளாமல் மனதை ஒருநிலைப்படுத்தி எப்பொழுதும் உற்சாகத்துடன் இருக்க வேண்டும் என்று கவிஞர் கடவுளிடம் வேண்டிக் கொள்கிறார். இந்த சுபகாமனா போயமை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சுட்டேன். நல்லா ரீட் பண்ணி பாருங்கள். லைன் பை லைனாக படித்து மீனிங் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். மீனிங் புரிஞ்சாதான் இஆர்சியும் எஸ்ஏவும் படிக்க முடியும். இஆர்சி எஸ்ஏக்கான வீடியோ அப்லோட் பண்ணுற வரைக்கும் இந்த போயமை நல்லா படிச்சுக்கிட்டே இருங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க, கண்டிப்பாக நான் கிளியர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கண்டிப்பாக கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் இனிமேல் வரப்போகிற எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் see you in the next video.